புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப நிக்கிற இடம் மதுரை வைகையாறு. ஒரு காலகட்டத்துல கடல் போல பறஞ்சு விரிஞ்சு தண்ணீர் நிறைந்து ஓடிய இந்த இடம்தான் வைகையாறா இருந்தது. ஆனா இப்ப வறட்சியின் பிடியில சிக்கி தண்ணீர் இல்லாத இடமா வைகையாறு மாறி இருக்கு. தமிழர் நாகரிகமான பழமையான கீழடி நாகரிகம் உருவான இடம் வைகை. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. வைகையை குறிப்பிடும் போது மட்டும் தமிழ் கண்டதோர்னு புகழ் பொங்க வைகை ஆற்றை பத்தி பாடுனாங்க. ஆனா இன்னைக்கு வைகை ஆக்கிரமிப்பின் பிடியினாலும் வறட்சியினாலும் பால்பட்டு கிடக்குது. மாநகராட்சியும் அரசு நிர்வாகங்களும் நீர்வளத்துறையும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் வைகைய மீட்டெடுக்கிற பணியில தொய்வு தான் இருக்குது. பல இடங்கள்ல வறட்சியாகவே வைகை இன்னும் காணப்படுது. தேனி மாவட்டத்துல மூல வைகையாரா உருவாகி பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என 5 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் ஆதாரமாக இந்த வைகையாறு தான் இருக்குது. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே கடல்ல கலக்காத ஒரே நதினா அது வைகை நதிதான் சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள்ல பாடப்பட்ட நதி வைகை நதி. இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கும் உரிய நதியாக மதுரை வைகை நதி இருக்குது. மதுரை மாநகர்ல மட்டும் 12 கிலோமீட்டர் தூரம் வைகை நதி பயணிக்குது. இந்த இடத்துலதான் மதுரை மிகுந்த அசுத்தப்படுத்தப்படுவதாகவும் மதுரை மாநகராட்சி தெரிவிக்குது. மதுரை வைகை ஆற்றுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ரொம்ப பெரிய நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடுற மதுரை சித்திரை திருவிழா இந்த இடத்துலதான் நடக்கும். அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வைகை ஆற்றுல தங்க குதிரையில எழுந்தருளர் நிகழ்வு இன்றளவும் காலம் காலமாக திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பிருந்தே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த வைகை ஆற்றுல தான் நடக்குது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட வைகை ஆற்றுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இங்கிருந்துதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு திருமஞ்சனம் செய்யக்கூடிய, அதாவது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய புனித நீரை ஒரு காலகட்டத்துல எடுத்துட்டு போனாங்க. இதற்காகவே மதுரை வைகை ஆற்றுக்குள்ள பிரத்யேகமா சிறிய கிணறுகளை மன்னர் காலத்துல உருவாக்குனாங்க. இங்கிருந்துதான் அதிகாலை 5 மணிக்கு திறக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுக்கு காலசந்தி பூஜையும் விழா பூஜையும் நடக்கும் போது அதற்கான புனித நீரை இங்கிருந்து பரிஜாதகர்கள் எடுத்துட்டு போவாங்க. பழமையான வெள்ளி குடங்கள்ல தண்ணீர் நிரப்பி அம்மனுக்கும் சுவாமிக்கும் ஒரு காலகட்டத்துல அபிஷேகம் நடந்தது. அப்படிப்பட்ட இடம் இன்றைக்கு தண்ணீர் இல்லாம அசுத்தப்படுத்தப்பட்டு இந்த நீரை அபிஷேகத்திற்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது. வைகை உருவானதுக்கு ஒரு மிக அழகான புராண கதை சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருமணத்துல கலந்துகிட்ட சிவகணமான குண்டோதரனுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டுச்சான். உடனே சிவபெருமான் குண்டோதரனுடைய கைய தரையில வச்சு வைகைன்னு சொல்லு, உன் தாகம் தீரும் சொன்னைய அவன் தரையில கைய கீழே வைக்கும் போது இந்த வைகை நதி உருவானதா புராணத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுவாங்க. இதுதான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் வைகைக்குமான மிகப்பெரிய தொடர்பா புராணங்கள் சொல்றது. வைகை ஆற்றில இருந்துதான் ஒரு காலகட்டத்துல மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்பட்டுச்சு.
2020ஆம் ஆண்டு வரை கொண்டு செல்லப்பட்ட அந்த அபிஷேக நீர் என்பது உலகமே கொரோனா பாதிப்புல இருந்தப்ப தடைபட்டுச்சு. அதன் பிறகாக 4 ஆண்டுகளுக்கு பின்பு 2024வது வருஷம் மீண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் வைகையில இருந்து தண்ணி எடுத்து மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அபிஷேகம் செய்வதற்கான நடைமுறைகளை தொடங்கினாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா வைகை ஆற்றில் ஏற்பட்ட வறட்சி காரணமா அந்த நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டது. இந்த அபிஷேக நீர் எடுத்துட்டு போறதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்பட்டது. அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டதும் காலசந்தி பூஜை, 6:30 மணிக்கு விழா பூஜை, இப்படி 2 வேளை பூஜைகளில் வைகை ஆற்று நீரை தான் அபிஷேகத்திற்காக கோவில் நிர்வாகம் பயன்படுத்தினாங்க. கோவில் யானை, டங்கா மாடு, மேளதாளம் முழங்க 2 வெள்ளி குடங்கள்ல, குறிப்பா மன்னர் காலத்துல வழங்கப்பட்ட 2 வெள்ளி குடங்கள்ல அந்த புனித நீரை எடுத்துட்டு போய் இந்த சிறப்பான விசேஷ பூஜைகளை மீனாட்சி அம்மனுக்கு செய்வாங்க. இப்படிப்பட்ட தொடர்புடைய அந்த நடைமுறை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம் கடுமையான வறட்சி. அதே போல வைகை மிகுந்த மாசடைந்து இருப்பதால இந்த நீரை அபிஷேகத்திற்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது. இந்த இடம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் தான், இங்கிருந்து தான் வைகைக்கு இங்க இருக்கக்கூடிய சிறிய கிணற்றிலிருந்து தான் அந்த அபிஷேக நீரை பரிஜாதகர்கள் எடுத்துட்டு போவாங்க. இப்போ அந்த கிணறு முழுமையாக பூட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் மதுரை முழுக்க இருக்கிற திருக்கோவில்கள்ல முளைப்பாரி எடுக்கிறதும் பால் குடம் எடுக்கிறதும், அந்த பால் குடங்களும் முளைப்பாரிகளையும் பக்தர்கள் கொண்டு வந்து இந்த வைகை ஆற்றுல தான் கரைப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய புனித நீர்ல 2 கிணறுகள் இருக்கும். ஒரு கிணத்துல மீனாட்சி அம்மன் கோவில் அபிஷேகத்திற்கும், ஒரு கிணறு மக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்குமாக கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய விழாக்கள்லாம் நடைபெறும். அப்படி இருந்த இந்த இடம் தான் இன்னைக்கு வைகை வறண்டு குப்பை மேடாக, குறிப்பாக ஆகாய தாமரைகள் அதிக அளவுல படர்ந்து இருக்கிற இடமா மாறிடுச்சு. மிக விசேஷமான பாரம்பரியமான பழக்க வழக்கமா வைகை நதியிலிருந்து நேரடியாக மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் புனித நீர் கொண்டு செல்லப்பட்ட மிக சிறப்பான அந்த நடைமுறை இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது மதுரை மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த நடைமுறைய அரசாங்கம் நினைச்சா மீண்டும் கொண்டு வர முடியும்னு ஒரு சிலர் தெரிவிக்கிறாங்க. வைகையை முழுமையாக சீரமைத்து, இங்க இருக்கக்கூடிய கிணறுகளை அதற்கேற்றார் போல சீரமைத்து, அதில் நல்ல தண்ணீரை நிரப்பி தினந்தோறும் பூஜைக்கான அபிஷேக நீரை, திருமஞ்சன நீரை அரசாங்கம் நினைத்தால் எடுத்து செல்லலாம். அதற்கான வழிவகைகளை செய்யலாம்னு சொல்றாங்க. அது எந்த அளவு சாத்தியம்ங்கிறது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை பொறுத்துதான் இருக்கு. ஏற்கனவே மதுரைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அதிநவீனமான, அதாவது புதிய மதுரையாக மாற்றுவதற்கான ஏராளமான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. வைகை ஆற்றினுடைய 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமே தடுப்புகள் என்பது, தடுப்பு சுவர்கள் என்பது அமைக்கப்பட்டு வைகை பாதுகாக்கப்படுகிறது என சொல்லப்பட்டாங்க. ஆனால் இன்றளவும் மதுரை வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மிக பாரம்பரியமான அந்த நடைமுறையை, குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அபிஷேகம் செய்யக்கூடிய புனித நீரை இந்த கிணற்றிலிருந்து எடுத்து அந்த பழைய நடைமுறையை தொடங்கினால் மதுரை மக்கள் சந்தோஷம் அடைவார்கள்னே சொல்றாங்க. மன்னர் காலத்துல இருந்த அந்த நடைமுறையை மீண்டும் கொண்டு வந்தால் வைகையினுடைய பெருமை காக்கப்படும் என்று உணர்வுபூர்வமாகவே சொல்றாங்க. அந்த நடைமுறையை அரசு செய்வாங்களா, பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.